தேவன் வார்த்தையாகவே இருக்கிறார். வார்த்தையை அன்றி தேவன் இல்லை என்பதை திட்டமாய் நீங்கள் தெரிந்து விடுங்கள். இயேசு கிறிஸ்துவ மதத்தை ஸ்தாபிக்கிறதுக்காக வரல, மனிதர்களுக்கு நன்மையை கொடுப்பதற்காக வந்தார். நம்பிக்கையே இல்லைன்னு சொன்னா நம்பிக்கை இருக்கிறது, அது தேவனுடைய வார்த்தைக்குள்ள இருக்கிறது. அருமையானவர்களே, கர்த்தர் நல்லவர் பார். எந்த தீமைக்கு அவர் காரணர் அல்ல, எந்த பிரச்சனைக்கு அவர் காரணர் அல்ல. நிச்சயமாகவே நமக்கு ஒரு முடிவு இருக்கிறது. என்னன்னு கேட்டா அது வெற்றி தான். வேதம் வைத்திருக்கிறவர்கள் எல்லாரும் கரங்களிலே உயர்த்தி காண்பிப்போம். எல்லாரும் சொல்லுவோம், தேவன் அவருடைய வார்த்தைகளை கொண்டு என்னோடு பேசுகிறார். கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிக்கிற நான் வெற்றியிலே வாழ்வேன். இன்னொரு முறை சொல்லுவோம், தேவன் அவருடைய வார்த்தையை கொண்டு என்னோடு பேசுகிறார். கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிக்கிற நான் வெற்றியிலே வாழ்வேன். வாசிப்போம். 3 யோவான் புஸ்தகம் 2வது வசனம். 3 யோவான் புஸ்தகம் 2வது வசனம். பிரியமானவனே, உன் ஆத்மா வாழுகிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி வேண்டுகிறேன். ஜெபமனோம். பரலோகத்தின் தகப்பனே, நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த காலை வேளையிலே கர்த்தாவே, நாங்கள் உம்முடைய சமூகத்திலே அமர்ந்திருக்கிறோம். ஆங்காங்கே வீடுகளிலே இருந்தாலும் கர்த்தாவே, உம்முடைய சமூகம் எங்கள் மத்தியில் இருக்கிறது. உம்முடைய வார்த்தைகளை கொண்டு கர்த்தாவே நீர் எங்களோடு பேசுகிறீர். அதற்காக உமக்கு நன்றி. உம்முடைய சத்தியத்தை நாங்கள் ஆழமாய் அறிந்து கொள்ள, உண்மை அறிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆண்டவராகிய இயேசுவை சொந்த இரட்சகராக ஆண்டவராக ஏற்றுக்கொள்ளாதவர்கள் ஒருவேளை இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருப்பீர்களானால், இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஆண்டவராக உங்களுடைய உள்ளத்திலே ஏற்றுக்கொள்ளுங்கள். வேதம் சொல்லுகிறது, பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்திலே வந்தார். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்திலே வந்தார். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு இந்த உலகத்திலே வந்தார் என்று சொன்ன மாத்திரத்தில் ஒரு கேள்வி வருகிறது, யார் பாவிகள் என்கிற ஒரு கேள்வி வருகிறது. சிலர் என்ன யோசிக்கிறாங்கன்னா, குடிச்சு வெறிச்சு ரோட்டில் உருண்டு கிடக்கிறாங்களே, அவங்க தான் பாவிகள். விபச்சாரம் பண்ணி, வேசித்தனம் பண்ணி, கொள்ளையடித்து, கொலை பண்ணி அப்படி வாழ்கிறார்களே, அவர்கள் தான் பாவிகள் அப்படின்னு சொல்லி மக்கள் நினைக்கிறாங்க. ஆனால் சத்திய வேதம் ரோமர் 3 அதிகாரம் 23 வசனத்திலே சொல்கிறது, எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களானார்கள். வேதம் சொல்கிறது எல்லாரும் பாவிகள். ஏன்னா பாவம் செய்த ஆதாமின் வித்துக்கு பிறந்த மனிதர்கள் எல்லாரும் பாவிகளாக தான் இருக்கிறார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அருமையானவர்களே, ஒருவேளை பெரிய பாவங்களை செய்யாமல் இருக்கலாம், பெரிய பாவியாக இல்லாமல் இருக்கலாம். ஆனால் பெரிய பாவியோ சின்ன பாவியோ எல்லாரும் பாவிகள் என்று வேதம் சொல்கிறது. வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, பாவத்தின் சம்பளம் மரணம். இன்னும் விளங்குற மாதிரி சொல்லுகிறேன், பாவத்தின் சம்பளம் நரகம். அருமையானவர்களே, பாவத்துக்கு பலன் உண்டு, பலாபலன் உண்டு. அது மரணம், நரகம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஆகவே பாவம் மனுஷனுடைய வாழ்க்கையை இந்த உலகத்திலேயும் நரகமான வாழ்க்கையாக மாற்றுகிறது, மறு உலகத்திலையும் அது நரகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கிறது. அருமையானவர்களே, அப்படிப்பட்ட பொல்லாத ஒரு சக்தி தான் பாவம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். இந்த பாவத்திலிருந்து எப்படி விடுதலை ஆவது என்று கேட்பீர்களானால், அருமையானவர்களே, வேதம் சொல்கிறது, ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு உண்டாகாது. இப்போ யாருடைய ரத்தம் சிந்தப்பட வேண்டும்? இயேசு கிறிஸ்துவுடைய பரிசுத்த ரத்தம் சிந்தப்பட வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். எல்லா ரத்தமும் மனுஷனை பாவத்திலிருந்து மீட்டெடுக்காது. இயேசு கிறிஸ்துவுடைய பரிசுத்த ரத்தம் மாத்திரமே மனிதனை பாவத்திலிருந்து மீட்டெடுக்கும் என்று வேதம் சொல்கிறது. இளங்காளை, வெள்ளாட்டுக்கடா இவைகளின் ரத்தம் பாவ நிவர்த்தி செய்ய மாட்டாது என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அருமையானவர்களே, ஆகவே இயேசு கிறிஸ்துவுடைய பரிசுத்த ரத்தம் மனிதனை பாவத்திலிருந்து விடுதலையாக்குகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நற்செய்தி என்னவென்றால், பாருங்க, இயேசு இந்த உலகத்திலே வந்து கல்வாரி சிலுவையில் அடிக்கப்பட்டு
பரிசுத்த ரத்தத்தை பாருங்க எல்லாருக்காகவும் அவர் சிந்தியிருக்கிறார். அவர் ரட்சிப்பை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். பாவத்திலிருந்து விடுதலை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். பாவ மன்னிப்பை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். இன்னைக்கு ஒரு மனுஷன் இயேசுவை ஆண்டவராக உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளும் போது, அருமையானவர்களே, இயேசு மனுஷனுடைய உள்ளத்துக்குள்ளே வருகிறார். பாவம் விலகுகிறது, பாவம் மன்னிக்கப்படுகிறது. பாருங்க, மனுஷன் பரிசுத்தம் உள்ளவன், பரிசுத்தவனாய், நீதிமானாய் அவன் மாறுகிறான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பாருங்க, பாவத்துக்கு ஒரு பலாபலன் இருக்குது, அது மரணம். அதே போல அருமையானவர்களே, இயேசுவை ஏற்றுக்கொண்டு பாவம் மன்னிப்பை பெற்று நீதிமான்கள் ஆன பிறகு அவர்களுக்கு ஒரு பலாபலன் இருக்கிறது. அது என்னன்னா சொர்க்கம். ஆகவே பாருங்க, வாழ்க்கை சொர்க்கமயமாக மாறுகிறது, சந்தோஷம் நிறைந்த வாழ்க்கையாக மாறுகிறது, சமாதானம் நிறைந்த வாழ்க்கையாக மாறுகிறது. யார் இதை வேண்டான்னு சொல்லுவா? அருமையானவர்களே, ஆகவே இயேசு ஒரு சொர்க்க வாழ்வை இந்த உலகத்திலேயே நமக்கு தருகிறார். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, சொர்க்கத்துக்கு போன பிறகுதான் சொர்க்க வாழ்வு அப்படின்னு நினைக்கிறாங்க. இல்லை, இந்த உலகத்திலேயே இயேசு வாழ்க்கையை சொர்க்கமாக மாற்ற முடியும். ஆகவே செய்ய வேண்டியதெல்லாம், இயேசுவே என் உள்ளத்துக்குள்ளே வாரும், நீர் என் ஆண்டவர் என்று சொல்லி அருமையானவர்களே இந்த இயேசுவுக்கு ஒரு அழைப்பு கொடுங்கள். இயேசு உள்ளே வருவாரானால் வாழ்க்கை இன்பமயமான வாழ்க்கையாக மாறும் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்ட தேவனுடைய மக்கள், அவர்களுக்கு பாருங்க, தேவன் யோவான் மூலமாக அவருடைய சித்தத்தை இங்கே தெரிவிக்கிறதை நாம் பார்க்கிறோம். அவருடைய ஆசையை இங்கே தெரிவிக்கிறதை நாம் பார்க்கிறோம். அவருடைய விருப்பத்தை இங்கே தெரிவிக்கிறதை நாம் பார்க்கிறோம். இங்கே எழுதப்பட்டிருக்கிறது, பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்க நான் விரும்புகிறேன். வேண்டுகிறேன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. வேண்டுகிறேன் என்று சொன்னாலும் ஒன்றுதான், விரும்புகிறேன் என்று சொன்னாலும் ஒன்றுதான், சித்தமாக இருக்கிறேன் என்று சொன்னாலும் ஒன்றுதான். பாருங்க, நாம் வாழ்ந்து சுகமாக இருப்பது ஆண்டவருடைய சித்தமாக இருக்கிறது. எல்லாரும் சொல்லுவோம், நான் வாழ்ந்து சுகமாக இருப்பது என் ஆண்டவருடைய சித்தமாக இருக்கிறது. அருமையானவர்கள், இன்னைக்கு நிறைய ஆவிக்குரிய மக்கள் அவங்க பாருங்க பெரிய குழப்பத்துக்குள்ளே இருக்கிறாங்க. தேவனுடைய சித்தம் எது? வியாதியா அல்லது ஆரோக்கியமா? எது தேவனுடைய சித்தம் என்பதிலே பாருங்க தேவனுடைய மக்கள் அநேகர் குழம்பி போய் கிடக்கிறாங்க. எது தேவனுடைய சித்தம் என்பது திட்டமாய் அவர்களுக்கு தெரியவில்லை. ஆகவே தான் பாருங்க நிறைய மக்கள், அருமையானவர்களே, ஆவிக்குரியவர்கள் வியாதியாக இருக்கிறார்கள். ஆவிக்குரியவர்கள் வியாதியாக இருப்பதற்கு காரணமே தேவனுடைய சித்தம் எது என்பது பாருங்க அவங்களுக்கு திட்டமாய் விளங்கவில்லை என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அருமையானவர்களே, எது ஆண்டவருடைய சித்தம்னு விளங்கிடுச்சுன்னா பாருங்க, அறிவு வந்து விட்டது. அறிவு வந்துருச்சுன்னா விசுவாசம் வந்து விடும். விசுவாசம் வந்துருச்சுன்னா ஆரோக்கியம் வந்துடும். பாருங்க, இன்னைக்கு நிறைய மக்கள் என்ன யோசிக்கிறாங்கன்னா, வியாதி அது ஆண்டவர் அனுப்பின ஒன்று என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள். கர்த்தர் தான் அந்த வியாதியை அனுப்பியிருக்கிறார், ஏதோ ஒரு நோக்கத்துக்காக அனுப்பியிருக்கிறாரு. ஏதோ சில பாடங்களை எனக்கு கற்றுக் கொடுப்பதற்காக அனுப்பியிருக்கிறாரு என்று இன்னைக்கு மக்கள் யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. அருமையானவர்களை, கர்த்தர் அனுப்புகிறது இல்லை, கர்த்தர் யாரையும் வியாதி ஆக்குகிறது கிடையாது என்பதை தீர்க்கமாய் புரிந்து கொள்ள வேண்டும். பிசாசு தான் வியாதி அனுப்புகிறான் பாருங்க. பிசாசு தான் வியாதிக்கு சோர்ஸாக இருக்கிறான். அவன் தான் வியாதிக்கு ஊற்று. நீங்கள் சங்கீதத்தின் புஸ்தகம் 41ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை நீங்கள் வாசித்தீங்கன்னா அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது தீரா வியாதி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த தீரா வியாதி என்கிற அந்த வார்த்தைக்கு பாருங்க சில மொழிபெயர்ப்புகள் சொல்லுகிறது த திங் ஆஃப் த டெவில், அதாவது பிசாசுனுடைய சரக்கு என்றே சொல்லப்பட்டிருக்கிறது. வியாதி பிசாசுனுடைய சரக்கு என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அவன் என்ன பண்ணுகிறான்? அவன் தேவனுடைய மக்களுக்கு, அருமையானவர்களே, இந்த வியாதியை அனுப்புகிறான். கொரியர் சர்வீஸில் அனுப்புகிற மாதிரி அனுப்புகிறான் பாருங்க. நிறைய மக்கள் ஆண்டவர் தான் அனுப்பியிருக்கிறான்னு சொல்லி பாருங்க அதை கையெழுத்து போட்டு வாங்கிக்கிறாங்க. நிறைய மக்கள் பாருங்க ஆண்டவர் தான் வியாதியை அனுப்பியிருக்கிறான்னு சொல்லி நினைச்சு அதை அரவணைத்துக் கொள்கிறார்கள். டிஎல் ஹாஸ்பண்ட் பிரசங்கர் சொல்லுகிறாரு, பிசாசு உங்களுக்கு வியாதி அனுப்புனான்னா அதை ஏற்றுக்கொள்ளாதீங்க, கையெழுத்து போட்டு வாங்காதீங்க, திரும்பவும் அவனுக்கே அனுப்பி வச்சிருங்கன்றாரு. பாருங்க, ஏன்னா வியாதி நமக்கு சொந்தமானது அல்ல,
ஆரோக்கியம் தான் நமக்கு சொந்தமானது. நம்ம ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்று அருமையானவர்களே தேவன் விரும்புகிறார். ஆகவே இந்த ஞான அறிவு ரொம்ப ரொம்ப முக்கியம். பாருங்க, நாம் ஆரோக்கியமாக இருப்பது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. லூக்கா 5ஆம் அதிகாரத்தில் ஒரு குஷ்டரோகி இயேசுனிடத்தில் வருகிறான். இயேசுனிடத்தில் வந்து அவன் கேட்குறான், ஆண்டவரே நான் சுத்தமாவது உமக்கு சித்தமா அப்படின்னு சொல்லி கேட்குறான். உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மாலே ஆகும் அப்படின்னு கேட்குறான். நான் சுத்தமாவது உமக்கு சித்தமா? இயேசு உடனே பாருங்க, சித்தம் உண்டு சுத்தமாகு அப்படிங்கிறாரு. அப்படி சொல்லிட்டு அவன் மேலே கைகளை நீட்டி அவனை தொடுகிறார். தொட்ட பொழுது அருமையானவர்கள் குஷ்டரோகம் அவனை விட்டு நீங்கி விட்டது. அவன் குஷ்டரோகம் நீங்கி சுகமடைந்தான் என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். அருமையானவர்களே, ஆகவே சுகம் தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. அன்னைக்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக பாருங்க, சித்தம் உண்டு சுத்தமாக என்று சொன்ன தேவன் இன்னைக்கு 21ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிற மனிதர்களாகிய நம்மை பார்த்தும் இதை தான் சொல்லுவார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். இன்னைக்கு 21ஆம் நூற்றாண்டில் ஒரு மனுஷன் கர்த்தர்ட்ட வருகிறான். வந்துட்டு கர்த்தரை பார்த்து கேட்குறான், ஆண்டவரே நான் சுகமடைவது உமக்கு சித்தமா அப்படின்னு சொல்லி கேட்குறான். கேட்டால் உடனே பாருங்க என்ன சொல்ல போறாரு? சித்தம் உண்டு சுகமாகுன்னு தான் சொல்ல போறாரு. அருமையானவர்களே, சுகம்தான் தேவனுடைய சித்தம். இன்னும் 2000 வருஷம் கழிச்சு ஒருத்தன் ஆண்டவர்கிட்ட வந்து, ஆண்டவரே நான் சுகமாவது உன்னுடைய சித்தமா அப்படின்னு கேட்டா, அன்னைக்கும் இன்னும் 2000 வருஷம் கழிச்சு அன்னைக்கும் கர்த்தர் என்ன சொல்ல போறாரு? அருமையானவர்களே, நீ சுத்தமாவது நீ சுகமாவது தான் என்னுடைய சித்தம். சித்தம் உண்டு சுகமாகு அப்படிதான் சொல்ல போறாரு. கவனிங்க. ஆகவே அன்றைக்கும் இன்றைக்கும் என்றைக்கும் அவருடைய சித்தம் மாறவே மாறாது. மாறாத அவருடைய சித்தத்தை தான் நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். பாருங்க, ஏன்னா அவர் மாறாதவர். பாருங்க, அன்னைக்கு சித்தம் உண்டு சுத்தமாகுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு சித்தம் இல்லப்பா சுகமாக்குவது என்னுடைய சித்தம் இல்லைன்னு சொன்னார்னா என்ன அர்த்தம்? அவர் மாறிட்டாருன்னு அர்த்தம். அவர் மாறாதவர். அருமையானவர்களே, மனிதர்கள் தான் மாறுறாங்க. மனிதர்கள் பாருங்க மாறுகிறதுல ரொம்ப கில்லாடிகள். புரண்டு புரண்டு பேசுகிறதே சிலருக்கு பொழப்பா போச்சு. அன்னைக்கு அப்படி சொன்னீங்களே அப்படின்னு சொல்லி கேட்டா நான் சொல்லலையே அப்படிம்பாங்க. மனிதர்கள் பாருங்க மாறுகிறார்கள். அருமையானவர்களே, தேவன் மாறவே மாற மாட்டார். பாருங்க, தேவன் சொன்னார்னா சொன்னதுதான். தேவன் ஒரு முறை சொன்னார்னா கோடி முறை சொன்ன மாதிரி. ஹலோ, தேவன் ஒரு முறை சொன்னார்னா கோடி முறை சொன்ன மாதிரி. சித்தம் உண்டு சுத்தமாகுன்னு சொல்லிட்டார்னா என்னைக்குமே பாருங்க அப்படிதான் கர்த்தர் சொல்லுவார். ஏனென்றால் அவர் மாற மாட்டார். அவர் மாறாத கண்மலை என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அது மட்டுமல்ல, குஷ்டரோகியின் இடத்துல சித்தம் உண்டு சுத்தமாகு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தன்ட்ட சித்தம் இல்லப்பா உனக்கு சுகம் கிடைக்காது, உன்னை சுகமாக்குவது என்னுடைய சித்தம் இல்லைன்னு ஆண்டவர் ஒருவேளை சொன்னார்னு வச்சுக்கோங்க. சொன்னார் என்றால் அருமையானவர்களே, அவர் பாரபட்சம் காண்பிக்கிறவர்னு அர்த்தமாயிருது இல்லையா? குஷ்டரோகிட்ட சித்தம் உண்டு சுத்தமான்னு சொல்லிட்டு இன்னொருத்தன்ட்ட இல்லப்பா சுகமாக்குவது என்னுடைய சித்தம் அல்லன்னு சொல்லிட்டாருன்னா பாருங்க பாரபட்சம் காண்பிக்கிறாரு. ஆனால் வேதம் சொல்லுறது தேவன் மனிதரிடத்தில் பாரபட்சம் உள்ளவர் அல்லவே. பாருங்க, எல்லாரையும் கர்த்தர் சமமாக பார்க்கிறார். எல்லாரிடத்திலும் கர்த்தர் சமமாக ஈடுபடுகிறார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஆகவே எல்லா காலங்களிலும் எல்லாரை பற்றியும் ஒரே சித்தத்தை தான் வச்சிருக்கிறாரு. அது என்னன்னா சுகமாவது. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி சித்தமாக இருக்கிறேன். ஆகவே இதை நீங்கள் புரிந்து கொண்டீர்களானால், நான் சுகமாயிருப்பது தான் தேவனுடைய சித்தம் என்பதை புரிந்து கொண்டீர்களானால் உலகமே வியாதியில் முங்கி போய் கிடக்கலாம். ஆனால் நீங்கள் நல்ல ஆரோக்கியமானவர்களாய் இருப்பீர்கள். தேவ சித்தம் வழங்கிடுச்சுன்னா அறிவு வந்து விட்டது. அறிவு வந்துருச்சுன்னா விசுவாசம் வந்துடும். விசுவாசம் வந்துருச்சுன்னா சுகம் வந்துடும். ஆகவே அருமையானவர்களே, நம் சுகமாக இருப்பது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. போன முறை வாசித்த அந்த வசனத்தை
மறுபடியும் பார்ப்போம். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம், யாத்ராகமம் 15 26வது வசனத்தை வாசிக்கிறேன். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால் நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்றார். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்றார். பாருங்க, பரிகாரியாகிய கர்த்தர் என்கிற அந்த வார்த்தைக்கு எபிரேய பதத்திலே யெகோவா ராப்பா என்று வருகிறது. யெகோவா ராப்பா என்றால் குணமாக்குகிற வைத்தியர் என்று அர்த்தம். யெகோவா ராப்பா என்பது பாருங்க, தேவனுடைய 7 பிரதான மீட்பின் நாமங்களிலே ஒன்று. வேதத்தில் தேவனுடைய 7 பிரதான மீட்பின் நாமங்களை பற்றி நாம் வாசிக்கிறோம். யெகோவா நிசி என்று தேவன் அவரை குறித்து வெளிப்படுத்துகிறார். யெகோவா நிசி என்றால் நமக்கு ஜெயம் கொடுக்கிற கர்த்தர் என்று அர்த்தம். யெகோவா ஷாலோம் என்று தேவன் தம்மை குறித்து வெளிப்படுத்துகிறார். யெகோவா ஷாலோம் என்றால் நமக்கு சமாதானத்தை கொடுக்கிற கர்த்தர் என்று அர்த்தம். யெகோவா ஷம்மா என்று தேவன் தம்மை குறித்து வெளிப்படுத்துகிறார். யெகோவா ஷம்மா என்றால் கூடவே இருக்கிறவர் என்று அர்த்தம். யெகோவா சித்கனு என்று தேவன் தம்மை குறித்து வெளிப்படுத்துகிறார். யெகோவா சித்கனுன்னா நம்முடைய நீதியாக இருக்கிற கர்த்தர் என்று அர்த்தம். யெகோவா ரோகி என்று தேவன் தம்மை குறித்து வெளிப்படுத்துகிறார். யெகோவா ரோகி என்றால் மெய்ப்பராக இருக்கிற கர்த்தர் என்று அர்த்தம். இப்படி பாருங்க, தேவனுடைய அந்த மீட்பின் நாமங்களுக்கு அர்த்தம் இருக்கிறது. இந்த மீட்பின் நாமத்துக்கும் அர்த்தம் இருக்கிறது. என்ன அர்த்தம்னா, நானே உன்னை குணமாக்குகிற வைத்தியர். இதில் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த மற்ற நாமங்கள் எல்லாம் பின்னாலே வருகிறது. இஸ்ரவேல் மக்கள் எகிப்திலிருந்து விடுதலையான பிறகு தேவன் அவர்களுக்கு கொடுத்த முதலாவது நாமம் யெகோவா ராப்பா என்கிற நாமம். கவனிங்க, எகிப்திலிருந்து மக்கள் விடுதலையாகி சுயாதீனர்களாக வந்திருக்கிறார்கள். வந்த அந்த மக்களுக்கு தேவன் கொடுக்கிற முதலாவது நாமம் யெகோவா ராப்பா என்கிற நாமம். மற்ற நாமங்கள்லாம் பின்னால் வருது. ஆனால் இந்த யெகோவா ராப்பா என்கிற இந்த நாமத்தை கர்த்தர் முன்னால் கொடுக்குறாரு. என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்னா, தேவனுடைய ஜனங்கள் மற்ற ஆசீர்வாதங்களை எல்லாம் பெற்று வாழ்வதற்கு முன்பதாக ஆரோக்கியமுடையவர்களாக இவர்கள் இருக்க வேண்டும். தேவனுடைய மக்களுக்கு ஆரோக்கியம் பிரதானமான ஒரு தேவையாக இருக்கிறது. ஆரோக்கியம் இல்லை என்றால் அருமையானவர்களே, இந்த உலகத்தில் தேவனுடைய நாமம் மகிமைக்காக நாம் வாழ முடியாது. தேவனுடைய நாமம் மகிமைக்காக வெற்றிகரமான ஒரு வாழ்க்கை நாம் வாழ முடியாது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் அருமையானவர்களே. ஆகவே யெகோவா ராப்பா என்கிற அந்த நாமத்தை முன்னால் கொடுக்கிறாரு. ஆரோக்கியம் ரொம்ப பிரதானம். சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும்னு சொல்லுவாங்க. ஆரோக்கியம் இருந்தால் தான் இந்த உலகத்தில் கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையாக வாழ முடியும். ஆரோக்கியம் இல்லைன்னா பாருங்க, அப்படி கர்த்தருடைய நாமம் மகிமைக்காக வாழ முடியாது. கர்த்தருக்கு தெரியும் பாருங்க. ஆகவே கர்த்தர் அருமையானவர்களே யெகோவா ராப்பா என்கிற அந்த நாமத்தை முதலாவது கொடுக்கிறார். அவர் தான் நம்முடைய ஃபேமிலி டாக்டர். பாருங்க, இன்னைக்கு உலகத்தில் மக்கள் இருக்கிறாங்க. அவங்க இந்த டாக்டர்ஸ், இந்த ஸ்பெஷலிஸ்ட் நிபுணர்கள், மருத்துவ நிபுணர்கள், அவங்கள பற்றி மேன்மை பாராட்டுகிறாங்க. ஸோ அண்ட் ஸோ அவர் தான் எங்களுடைய ஃபேமிலி டாக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அருமையானவர்களே, நான் சொல்லுகிறேன், மனிதர்களை குறித்து மேன்மை பாராட்டுவது அவ்வளவு நல்லதில்லை. கர்த்தரை குறித்து மேன்மை பாராட்டும்படி நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் அவரை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, ஞானி தன் ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம், பராக்கிரமன் தன் பராக்கிரமத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம், ஐஸ்வர்யவான் தன் ஐஸ்வர்யத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம்.
மேன்மை பாராட்டுகிறவன், பூமியிலே நியாயத்தையும் நீதியும் செய்கிற கர்த்தர் ஒருவர் உண்டென்று தன்னை அறிந்திருக்கிறதை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன், இதில் பிரியமாயிருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். புதிய ஏற்பாட்டில் எழுதப்பட்டிருக்கிறது, மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன். பாருங்க, கர்த்தர் தான் என்னுடைய ஃபேமிலி டாக்டர் அப்படின்னு சொல்லி நாம சொல்லணும். இன்னைக்கு உலகம் மனிதர்களை குறித்து மேன்மை பாராட்டி கொண்டிருக்கும் போது நாம ரட்சிக்கப்பட்டவர்களாகி நாம அருமையானவர்களே கர்த்தரை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டும். கர்த்தர் தான் என்னுடைய ஃபேமிலி டாக்டர். ஒருவேளை டாக்டராக இருக்கிற சிலர் கூட கேட்டுட்டு இருக்கலாம், நீங்களும் அருமையானவர்களே இந்த பரிகாரியை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டும். ஏனென்றால் இஸ் த டாக்டர் ஆஃப் ஆல் டாக்டர்ஸ். அவர் எல்லா டாக்டரை காட்டிலும் பெரிய டாக்டர். உங்களையும் வாழ வைக்கிற டாக்டர் அவர் தான், உங்களையும் சுகமாக்குற டாக்டர் அவர் தான். ஆகவே இந்த தேவன் நம்மை குணமாக்குகிற வைத்தியர் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். எல்லா பரிகாரிகளை பார்க்கலாம் பெரிய பரிகாரி, சீஃப் டாக்டர் அவர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. அவர் தன்னை குறித்து சொல்கிறார், நானே உன்னை குணமாக்குகிற வைத்தியர். மார்க்கு 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். மார்க்கு 2:17. இயேசு அதை கேட்டு, பிணியாளிகளுக்கு வைத்தியன் வேண்டியதே அல்லாமல் சுகமுள்ளவர்களுக்கு வேண்டியதில்லை. கவனிச்சிங்களா? பிணியாளிகளுக்கு வைத்தியன் வேண்டியதே அல்லாமல் சுகமுள்ளவர்களுக்கு வேண்டியதில்லை. இயேசு தன்னை பாருங்க பிணியாளிகளுக்கு வைத்தியன் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவருடைய இதய துடிப்பு என்னன்னா, தம்முடைய மக்களை குணமாக்க வேண்டும். பிணியாளிகளாக இருக்கிற தம்முடைய மக்களை குணமாக்க வேண்டும். பிணியாளிகளுக்கு நான் வைத்தியராக இருக்கிறேன் என்று இயேசு சொல்லுகிறதை நான் பார்க்கிறோம். அவருடைய உள்ளத்தின் ஆதங்கம், அருமையானவர்கள், அவருடைய உள்ளத்தின் வைராக்கியம் என்னன்னா, அவருடைய மக்களாகிய நம்மை குணமாக்க வேண்டும் என்று பாருங்க இருக்கிறது. இன்றைக்கும் அவர் மாறாதவர் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். இயேசு இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்களில் சிலர் இயேசுனிடத்தில் வந்தாங்க. இயேசுவை பார்த்து சொன்னாங்க, ஏரோது உம்மை கொலை செய்ய வகை தேடுகிறான் அப்படின்னு சொன்னாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏரோது உம்மை கொலை செய்ய வகை தேடுகிறான், ஆகவே நீர் போய் ஒளிஞ்சுக்கோடும் என்கிற அர்த்தத்தில் சொல்லுகிறாங்க. இயேசு சொல்லுகிறாரு, நான் இன்றும் நாளையும் நாளை மறுநாளும் நடமாட வேண்டும், பிசாசுகளை துரத்தி வியாதிஸ்தர்களை சொஸ்தமாக்கி 3ஆம் நாளில் நிறைவடைவேன். அதற்கு முன்னதாக என்னை யாரும் கொல்ல முடியாது என்று நான் சொன்னதாக அந்த நரிக்கு போய் சொல்லுங்கன்றார். ஏரோதுவர் நரின்னு சொல்றாரு. அவன் பெரிய ராஜா. ஏசு அவனை பார்த்து சொல்றாரு, நான் சொன்னதாக அந்த நரிக்கு போய் சொல்லுங்க. நம்ம பாயிண்ட் என்னன்னா, பிசாசுகளை துரத்தி வியாதிஸ்தர்களை சொஸ்தமாக்கி நிறைவடைவேன். வியாதிஸ்தர்களை சொஸ்தமாக்கி நிறைவடைவேன். கவனிச்சிங்களா அருமையானவர்களே? அவருடைய திருப்தி எதில் இருக்குதுன்னா, நாம சுகமா இருப்பதில் தான் இருக்குது. நாம சுகமடையும் போது தான் அவர் நிறைவடைகிறார், அவர் திருப்தி ஆகிறாரு, அவர் சந்தோஷப்படுகிறாரு. பாருங்க, நாம வியாதியா இருந்தோம்னா அது அவருக்கு துக்ககரமான ஒரு காரியம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். இன்னைக்கு அப்படித்தானே? பிள்ளைகள் வியாதியா இருந்தாங்கன்னா தகப்பனுடைய உள்ளம் பாரம் அடைகிறது, தகப்பன் வருத்தப்படுகிறான். ஆனால் பிள்ளைகள் நல்லா ஆரோக்கியமா இருந்தாங்கன்னா தகப்பன் ரொம்ப சந்தோஷப்படுகிறான். அருமையானவர்களே, எல்லா தகப்பன்மாரை பார்க்கலாம் பரம தகப்பன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. அருமையானவர்களே, இன்னைக்கு நாம சுகமடையும் போது அவர் என்ன செய்கிறாரு? நிறைவடைகிறார், அவர் திருப்தியாகிறார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். இதை நம்ம விளங்கி கொள்ளும் போது அருமையானவர்களே, அவரை பற்றி எல்லா சந்தேகங்களும் ஓடி போகிறது. அவர் நாம் சுகமடைய வேண்டும் என்று விரும்புகிறார் என்பதை நம்ம அறிந்து கொள்ளும் போது அருமையானவர்களே, நாம் கர்த்தரை துதிக்க ஆரம்பிச்சிடுறோம், கர்த்தரை விசுவாசிக்க ஆரம்பிச்சிடுறோம்.
கர்த்தரிடத்திலிருந்து சுகத்தை பெற்றுக்கொள்வது பாருங்க எளிதாக மாறிவிடுகிறது. கர்த்தரோட ஐக்கியம் கொள்வது, கர்த்தரோடு பழகுவது எல்லாமே ரொம்ப ஈஸியாயிருது. பாருங்க, அவருடைய உள்ளத்தை நாம் புரிந்து கொண்டோமானால் அவருடைய அதிகமாய் நாம நெருங்கி வாழ்வது எளிதாக மாறிவிடுகிறது. ஆகவே நாம் சுகமடைய வேண்டும் என்பது அவருடைய உள்ளத்தின் ஆசை. ஆகவே பிணியாளிகளுக்கு நான் வைத்தியன் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இன்னைக்கு அநேக ஆவிக்குரிய மக்கள் அவங்க பாருங்க, இவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னா, ஆண்டவர் ஆரோக்கியத்தை கொடுக்க மாட்டேன்னு சொல்லி கங்கணம் கட்டிக்கிட்டு இருக்கிறாரு, சுகத்தை கொடுக்க மாட்டேன்னு சொல்லி கங்கணம் கட்டிக்கிட்டு இருக்கிறாரு. நான் அவரை விட போறதில்ல. நான் 3 நாள் உபவாசம் கிடக்க போறேன், நான் 7 நாள் உபவாசம் கிடக்க போறேன், நான் 14 நாள் உபவாசம் கிடக்க போறேன், நான் 21 நாள் உபவாசம் கிடக்க போறேன். உபவாசம் கடந்து ஆண்டவர்கிட்ட நான் கெஞ்ச போறேன், நான் மன்றாட போறேன், நான் ஆண்டவரை விட போறதில்ல, அவருடைய கையை முறுக்க போறேன், அவருடைய காலை திருக்க போறேன், அவரை காணர் பண்ணி அவர்கிட்ட சுகத்தை நான் வாங்க போறேன்னு சொல்லி அப்படிப்பட்ட ஒரு மனநிலையிலே பாருங்க நிறைய மக்கள் ஜெபத்திலே போராடுகிறார்கள். கர்த்தர் கொடுக்க மாட்டேன்னு நிற்கிற மாதிரியும், இவங்க விட மாட்டேன், பிடுங்காம விட மாட்டேன்னு சொல்லி பாருங்க போராடுகிற மாதிரியும் பாருங்க இப்படிப்பட்ட டிராமா தான் ஆவிக்குரிய உலகத்திலே நடந்து கொண்டிருக்கிறது. கர்த்தர் சொல்லுகிறாரு, என் ஜனங்கள் அறிவில்லாமையால் சங்காரமாகிறார்கள். அருமையானவர்களே, கர்த்தர் ஒரு திசையில் இருக்கும்போது நாம வேற திசையை நோக்கி போயிட்டு இருந்தோம்னா அவரை நம்ம மீட் பண்ண போறதே கிடையாது. அவர் எந்த திசையில் இருக்கிறாரோ அந்த திசைக்கு நேராக பயணம் பண்ணாதான் அவரை மீட் பண்ண முடியும், அவரிடத்திலிருந்து ஆசீர்வாதங்களை வாங்க முடியும், சுகத்தை வாங்க முடியும், அதை அனுபவிக்க முடியும். ஆகவே பாருங்க, தேவனுடைய மக்கள் சத்தியத்தை புரிந்து கொண்டு கர்த்தர் என்ன என்பதை அறிந்து கொண்டு அவரை விசுவாசிக்கிறதுல இறங்கணும். பாருங்க, நான் சொல்லுகிறேன், நாம ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்று நாம் விரும்புவதை பார்க்கலாம், நாம் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் அதிகமாய் விரும்புகிறார். குட் நியூஸ் பாருங்க, நாம் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறதை பார்க்கலாம், நாம் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் அதிகமாய் விரும்புகிறார். ஆகவேதான் பாருங்க, நாம பிறக்கிறதுக்கு முன்னதாகவே, நாம வியாதிப்படுவதற்கு முன்னதாகவே, நாம ஜெபிப்பதற்கு முன்னதாகவே அவர் கல்வாரி சிலுவையிலே நம்முடைய வியாதிகளை எல்லாம் ஏற்றுக்கொண்டு வியாதிகளை சுமந்தெரிஞ்சிருக்கிறாரு, தீர்த்திருக்கிறாரு. இதை புரிந்து கொள்ளணும். பாருங்க, நாம் சுகத்துக்காக ஆண்டவரிடத்தில் ஜெபிப்பதற்கு முன்பதாகவே அவர் நம்முடைய வியாதிகளை சிலுவையிலே சுமந்து தேர்த்திருக்கிறார். பாருங்க, இதை அறிந்து கொள்ளும் போது விசுவாசம் வந்து விடுகிறது. விசுவாசிக்கிற மனுஷன் கர்த்தரை துதிக்க ஆரம்பிச்சிடறான், கர்த்தருக்கு நன்றி செலுத்த ஆரம்பிச்சிடறான். ஆண்டவரே, உம்முடைய ஆரோக்கிய திட்டத்துக்காக நன்றி. நான் பிறக்கிறதுக்கு முன்னதாகவே, நான் வியாதிப்படுவதற்கு முன்னதாகவே, நான் ஆரோக்கியத்திற்காக ஜெபிப்பதற்கு முன்னதாகவே என்னுடைய வியாதிகள்லாம் சிலுவையில சுமந்து தீர்த்து எனக்கு ஆரோக்கியத்தை பண்டமாட்டு செய்திருக்கிறீர். கர்த்தாவே, நீர் கொடுக்கிற ஆரோக்கியத்துக்காக நன்றின்னு சொல்லி பாருங்க விசுவாசிக்க ஆரம்பிக்கிறான், கர்த்தரை துதிக்க ஆரம்பிக்கிறான். சுகம் அவனுடையதாக ஆட்டோமேட்டிக்கா மாறிவிடுகிறது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். இதுதான் விசுவாச ஜெபம். கவனிங்க, ஜெபம் எல்லா பக்கமும் நடந்துட்டு தான் இருக்குது. ஆனா மக்கள் விசுவாசத்தில் ஜெபிக்கிறாங்களா இல்லையான்றதுதான் கேள்வி. மத்தேயு 21:22 நீங்க வாசித்து பாருங்க. விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள். ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள் போடல, விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள் என்று அருமையானவர்களை கர்த்தர் செய்கிறாரு, சொல்லுகிறார். யாக்கோபின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும், கர்த்தர் அவனை எழுப்புவார். வெறும் ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும் போடல, விசுவாசம் உள்ள ஜெபம். என்ன விசுவாசம்? ஏன் வியாதிகள் எல்லாம் கல்வாரி சிலுவையில் என்று சுமந்து தீர்த்துட்டீர் ஆண்டவரே. வியாதி இன்னைக்கு எனக்கு வந்திருக்குது, ஆனா இந்த வியாதி வர்றதுக்கு முன்னாலேயே நீர் எனக்காக அந்த வியாதிகளை சுமந்து தீர்த்து விட்டீர்.
ஆகவே வியாதி என்னுடைய பங்கு கிடையாது. நீர் வியாதியை சுமந்து தீர்த்திருப்பீரானால் நான் அதை சுமக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இயேசுவின் நாமத்தினால வியாதி என் சரீரத்தை விட்டு நீங்கி போவதாக, நான் அதுக்கு எதிர்ப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி வியாதிக்கு நம்ம எதிர்த்து நிற்கும் போது வேதம் சொல்லுறது, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள் அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். வியாதிக்கு எதிர்த்து நில்லுங்கள் அப்பொழுது அது உங்களை விட்டு ஓடி போகும். எப்படி ஏத்து நிற்க போறீங்க? விசுவாசத்தில் தான் ஏத்து நிற்க வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் அருமையானவர்களே. ஆகவே நீண்ட ஜெபங்கள்லாம் அவசியம் இல்லை பாருங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 30 நாட்கள் ஜெபம் பண்ணாதான் கர்த்தர் ஏதோ செய்வார்னு சொல்லி மக்கள் யோசிக்கிறாங்க. நான் சொல்கிறேன், 30 நாட்கள் அவிசுவாசத்தில் கடந்து ஜெபம் பண்ணுறதை பார்க்கலாம் 3 நிமிஷம் விசுவாசத்தில் ஜெபம் பண்ணுவது சால சிறந்தது. சிலர் சொல்லுவாங்க 3 நிமிஷமா சுருக்கமான ஜெபமாலாம் இருக்குது. நான் சொல்கிறேன், அந்த சுருக்கமான ஜெபத்துக்கு தான் கர்த்தர் பெருக்கமான பதிலை வச்சிருக்கிறாரு. சுருக்கமான ஜெபமா அல்லது நீண்ட ஜெபமான்றது கேள்வி கிடையாது. ஜெபத்தில் விசுவாசம் இருக்குதா என்பதுதான் கேள்வி என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் அருமையானவர்களே. கர்மேல் பர்வதத்தில் எலியா ஜெபம் பண்றாரு. 1 ராஜாக்கள் புஸ்தகம் 18ஆம் அதிகாரத்தில் நம்ம அதை வாசிக்கிறோம். எலியா ஜெபம் பண்றாரு. அந்த ஜெபத்தை நீங்க வாசித்து பாருங்க, 1 நிமிஷம் கூட கிடையாது. அந்த ஜெபம் 45 செகண்ட் தான். 45 செகண்ட் தான் ஜெபம் பண்றாரு. ஆனா பாருங்க, வானத்திலிருந்து அக்கினி இறங்கி அங்கே இடப்பட்ட பலியை பட்சித்தது. தேவன் அந்த ஜெபத்துக்கு பதில் கொடுத்தாரு. 45 செகண்ட் ஜெபம் பண்ணதுக்கு பதில் வந்துருமா? கவனிங்க, சுருக்கமான ஜெபமா இருக்கலாம், அதுக்குள்ள விசுவாசம் இருந்துச்சுன்னா தேவன் அந்த ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறவராய் இருக்கிறார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஆகவே கர்த்தர் நம்முடைய வியாதிகளை சிலுவையிலே சுமந்து தேர்த்திருக்கிறார். நாம் இன்னைக்கு வியாதியா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்பதை விசுவாசித்து அருமையானவர்களை நாம் ஜெபித்து ஆரோக்கியத்தை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நாங்கள்லாம் பாருங்க நீண்ட ஜெபம் பண்ற ஆட்கள் கிடையாது. நாங்கள்லாம் சுருக்கமாக ஜெபம் பண்ற ஆட்கள். ஆனால் எங்கள் ஜெபத்துக்குள்ள விசுவாசம் இருக்கிறது. இந்த சின்ன ஜெபம் தான், சுருக்கமான ஜெபம் தான் கர்த்தர் பெரிய பெரிய அற்புதங்களை செய்கிறாரு அருமையானவர்களே. ஆகவே ஜெபத்துக்குள்ள விசுவாசம் ரொம்ப அவசியமா இருக்கிறது. அந்த விசுவாசம் சுகத்தை நமக்கு கொண்டு வருகிறது. இயேசு இந்த உலகத்தில் வாழ்ந்தபோது வியாதியஸ்தரை சோமாக்குகிற வைத்தியராக இருந்தார். வியாதியஸ்தரை சோமாக்குறதுல ரொம்ப தீவிரமா இருந்தார் என்று அவரை குறித்து நாம வாசிக்கிறோம். ரொம்ப பிடிச்சிருக்குது பாருங்க. இயேசுவை குறித்து நல்லா அறிந்து கொள்ள வேண்டும். மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவானை திரும்ப 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 வாசிக்க வேண்டும். இயேசுவை குறித்த ஒரு அருமையானவர்களே வெளிப்பாடு மக்களுக்கு வர வேண்டியது மிக மிக அவசியமா இருக்கிறது. இயேசு இந்த உலகத்தில் வாழ்ந்த அந்த நாட்களில் பாருங்க, வியாதிஸ்தரை சுஸ்தமாக்குறதுல ரொம்ப வைராக்கியமா இருந்தார். ஒரு பகுதியை வாசிக்கிறேன். மார்க்கு 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். மறுபடியும் அவர் ஜெப ஆலயத்தில் பிரவேசித்தார். அங்கே சூம்பின கையை உடைய ஒரு மனுஷன் இருந்தான். அவர் ஓய்வு நாளில் அவனை சொஸ்தமாக்கினால் அவர் பேரில் குற்றம் சாட்டலாம் என்று அவர் மேல் நோக்கமாக இருந்தார்கள். அப்பொழுது அவர் சூம்பின கையை உடைய மனுஷனை நோக்கி, எழுந்து நடுவே நில் என்று சொல்லி அவர்களை பார்த்து, ஓய்வு நாட்களில் நன்மை செய்வதோ தீமை செய்வதோ ஜீவனை காப்பதோ அழிப்பதோ எது நியாயம் என்றார். அதற்கு அவர்கள் பேசாமல் இருந்தார்கள். அவருடைய இருதய கடினத்து நிமித்தம் அவர் விசனப்பட்டு கோபத்துடனே சுற்றிலும் இருந்தவர்களை பார்த்து, இந்த மனுஷனை நோக்கி உன் கையை நீட்டு என்றார். அவன் நீட்டினான். அவன் கை மறு கையை போல சுத்தமாயிற்று. உடனே பரிசேயர் புறப்பட்டு போய் அவரை கொலை செய்யும்படி அவருக்கு விரோதமாய் ஏரோதியோரோடே கூட ஆலோசனை பண்ணினார்கள். இயேசு ஒரு ஜெப ஆலயத்துக்குள்ள நுழைகிறாரு. நுழைஞ்சா அங்க ஒரு மனுஷன் சூம்பின கையை உடையவனாக, லூக்கா சுவிசேஷத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, சூம்பின வலது கையை உடையவனாக அங்க இருக்கிறான். அவன் அங்க இருக்கிறது மட்டும் இல்ல, பரிசேயராகிய சில மதவாதிகளும் அங்க இருக்கிறாங்க. அவங்க எதுக்காக ஆலயத்துக்கு வந்திருக்கிறாங்கன்னா,
ஆலயத்துக்கு வந்து ஆண்டவரை ஆராதிச்சு வார்த்தைகளை கேட்கறதுக்காக அவங்க அங்கே வரல. அங்கே அருமையானவர்களே இயேசு மேலே குற்றம் கண்டுபிடிக்கிறதுக்காக வந்திருக்கிறாங்க. மதவாதிகளை பார்த்தீங்களா? மதவாதிகள் அன்னைக்கும் இன்னைக்கும் அப்படிதான் இருக்கிறாங்க. அவங்க ஆலயத்துக்கு வரும்போது கூட இன்னைக்கும் யாரை குற்றம் கண்டுபிடிக்கலான்ற ஒரு நோக்கத்தோடு தான் வருகிறாங்க. அருமையானவர்களே, நாம் அப்படி இருக்கக்கூடாது. பாருங்க, நாம் மதவாதிகளாக இருக்கக்கூடாது. அருமையானவர்களே, நாம் தேவனை நேசிக்கிற தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கணும். ஆலயத்துக்கு எதுக்கு வருகிறோம்? ஆண்டவரை ஆராதிக்கிறதுக்காக வருகிறோம். ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்கறதுக்காக வருகிறோம். ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கிறதுக்காக வருகிறோம். ஆண்டவரை பற்றி இன்னும் அதிகமாக அறிந்து கொள்வதற்காக நாம் வருகிறோம். அதுக்கு தான் வரணும். பாருங்க அருமையானவர்களே, இந்த மதவாதிகள் இயேசுவினிடத்திலே குற்றம் கண்டுபிடிப்பதற்காக அங்கே வந்திருந்தார்கள் என்று வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். அவங்க அங்கே வந்திருக்கிறாங்கன்றது இயேசுவுக்கும் தெரியும். இப்போ அந்த சூமின கையை உடைய அந்த மனுஷனை கூப்பிட்டு நடுவில் நிறுத்துறாரு, நில்லுப்பான்றாரு. நின்றுட்டு அவனுங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்குறாரு. ஓய்வு நாட்களில் நன்மை செய்வதோ தீமை செய்வதோ, ஜீவனை காப்பதோ ஜீவனை அழிப்பதோ எது நியாயம் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. பேசாமல் இருந்தானுங்கன்னு போட்டிருக்கு. ஆனால் இயேசு கேட்ட அந்த கேள்வியை கொஞ்சம் யோசித்து பாருங்க, கொஞ்சம் ஆழமாக கவனிங்க. அவர் கேட்குறாரு, நன்மை செய்வதோ தீமை செய்வதோ, ஜீவனை காப்பதோ ஜீவனை அழிப்பதோ எது நியாயம்னு கேட்குறாரு. அதாவது என்ன சொல்ல வர்றாரு? இவனை நான் சுகமாக்காம விட்டுட்டேன்னா இவனுக்கு நான் தீமை செய்கிறேன். இவனை சுகமாக்கினால் இவனுக்கு நான் நன்மை செய்கிறேன். இவனை நான் சுகமாக்காம விட்டுட்டேன்னா இவனுடைய ஜீவனை அழிச்சிடுறேன். இவனை நான் சுகமாக்கினால் இவனுடைய ஜீவனை நான் காப்பாற்றுறேன். அருமையானவர்களே, இயேசு ஒரு நாளும் தீமை செய்கிறவர் அல்ல. இயேசு ஒரு நாளும் ஜீவனை அழிக்கிறவர் அல்ல. அவர் நன்மை செய்கிறவர், ஜீவனை காக்கிறவர். அவர் ஜீவாதிபதி. நானும் மனுஷருக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் வந்தேன்னு சொன்னார். பாருங்க, நானும் மனுஷருடைய ஜீவனை அழிப்பதற்கல்ல, அதை ரட்சிப்பதற்காகவே வந்தேன்னு சொன்னார். ஆகவே அருமையானவர்களே, கர்த்தர் ஜீவனை காக்கிறவர், நான் நன்மை செய்கிறவர் என்பதை பாருங்க அவர்களுக்கு உரைக்க சொல்றாரு. நல்லா உரைக்கிற மாதிரி சொல்றாரு. சொல்லிட்டு பாருங்க அந்த மனுஷனை நோக்கி உன் கையை நீட்டு அப்படிங்கிறாரு. அவன் கையை நீட்டுகிறான். அற்புதம் நடந்துருச்சு. பாருங்க, அந்த கை மறு கையை போல சொஸ்தமாயிற்று, சுகமாக்கி விட்டாரு. வேதத்தில் நாம் வாசிக்கிறோம், உடனே அந்த பரிசேயர்கள் எழுந்து அவரை கொலை செய்யும்படி ஆலோசனை பண்ணினார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எவ்வளவு கல் நெஞ்சம் படைத்தவர்கள் மதவாதிகள், யோசித்து பாருங்க. ஒருத்தன் சுகமடைகிறான், நல்லாகிறான், சந்தோஷப்பட வேணாமா? சந்தோஷப்படுறதுக்கு பதிலாக பாருங்க இயேசு மேல பொறாமைப்பட்டு அவரை கொலை செய்ய வேண்டும் என்று ஆலோசனை பண்ணினார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். ஆனால் இயேசுனுடைய மனநிலையை கொஞ்சம் யோசித்து பாருங்க. அவர் எப்படி யோசிக்கிறார்னா, நீ என்னை கொன்னாலும் பரவாயில்ல, நான் அவனை சுகமாக்காம விட மாட்டேன். எப்படிப்பட்ட ஆண்டவர் நம்ம ஆண்டவர் பாருங்க. இது நிமித்தமாக பொறாமப்பட்டு சிலுவையில் அடிக்க போறான்னு தெரியும், கொல்ல போறான்னு தெரியும். நீ என்னை கொன்னாலும் பரவாயில்ல, நான் சுகமாக்காம விட மாட்டேன். எப்படிப்பட்ட கர்த்தர் பாருங்க. நமக்கு எதுக்கு இந்த வம்பு? நம்ம பாட்டில் நம்ம வேலையை பார்ப்போம் அப்படி யோசிக்கிறது இல்லை. அவருடைய வேலையை குணமாக்குற வேலை தான். ஆகவே குணமாக்கிட்டு தான் அன்னைக்கு தேவாலயத்தை விட்டு போனார் என்று நாம் பார்க்கிறோம். அருமையானவர்களே, இப்படிப்பட்ட ஒரு தேவன் தான் நம்முடைய தேவன். பாருங்க, இதை அறிந்து கொள்ளும் போது ஆண்டவரை விசுவாசிக்கிறது ரொம்ப ஈஸியா போய்விடுகிறது. வியாதின்ற மாத்திரத்தில் பாருங்க, சுகத்தை நம்புவது, சுகத்தை விசுவாசிப்பது, சுகத்தை பெற்றுக்கொள்வது எல்லாமே ரொம்ப எளிதாக மாறிவிடுகிறது. கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கிறாரு. நாம ஆரோக்கியமா இருக்கணும்னு விரும்புறதை காட்டிலும் அவர் நாம் ஆரோக்கியமா இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஆண்டவரே உமக்கு நன்றி. சுகத்தை
எனக்கு ஏற்கனவே அருளி இருக்கிறபடியால் உமக்கு நன்றி, சுகத்தை ஏற்கனவே எனக்கு பண்டமாற்றம் செய்திருக்கிறபடியால் நன்றின்னு சொல்லி கர்த்தரை பாருங்க நம்ம துதிக்க ஆரம்பிச்சிடுறோம். அருமையானவர்களே, சுகமும் பலனும் எளிதாக நம்முடைய பங்காக மாறும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். இப்போ யாத்திராமத்தின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம், இந்த வேத பகுதியையும் போன முறை நாம் பார்த்தோம். இதில் இன்னொரு சில குறிப்புகளை நான் சொல்ல விரும்புகிறேன். யாத்திராமத்தின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 25, 26 ஆகிய வசனங்களை மறுபடியும் வாசிக்கிறேன். உங்கள் தேவனாகிய கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள். அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார். வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன். கற்பம் விழுகிறதும் மலடும் உன் தேசத்தில் இருப்பதில்லை. உன் ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துவேன். என்ன அருமையான தேவனுடைய வார்த்தைகள். அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பேன். வியாதியை உன்னை விட்டு விலக்குவேன். கர்ப்பம் விழுகுவதிலும் மலடும் உன் தேசத்தில் இருப்பதில்லை. உன் ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துவேன். I will fulfill the days of your life. உன்னுடைய ஆயுசு நாட்களை நான் பூரணப்படுத்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதாவது பூரணப்படுத்துவேன்னா ஃபுல் சர்க்கிள் பாருங்க. கர்த்தர் ஒரு வாழ்க்கை சக்கரத்தை ஒரு மனுஷனுக்கு வைத்திருக்கிறார். அதாவது குழந்தையா பிறகுறான், வளர்ந்து வாலிபனாகிறான், அப்புறம் கல்யாணம் கட்டுகிறான், பிள்ளைகளை பெறுகிறான், அப்புறம் முதிர்ச்சி அடைகிறான், வயோதிபனான பிறகு பாருங்க அவன் மறிக்கிறான். அதாவது ஒரு பாயிண்ட்ல ஆரம்பிச்சு சுத்தி பாருங்க அவன் வாழ்க்கை என்ன செய்கிறது, முடிகிறது. இதுதான் பாருங்க வாழ்க்கை சக்கரம். ஆங்கிலத்தில் த சைக்கிள் ஆஃப் லைஃப் என்று சொல்கிறார்கள். வாழ்க்கை என்கிற ஒரு வட்டம். இதை எல்லாருக்கும் வச்சிருக்கிறாரு. ஆனால் பிசாசு இருக்கிறானே, அவன் இந்த வாழ்க்கை வட்டத்தை பாதியிலேயே உடைக்கிறதெல்லாம் அவன் இருக்கிறான். பாருங்க, ஒரு வட்டம் பாதியில் நின்றுச்சுன்னா அது நிறைவடைகிறது இல்லை. ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, உன் வாழ்க்கையின் சக்கரத்தை நான் நிறைவு செய்வேன். உன் வாழ்நாட்களை, ஆயுசின் வருஷங்களை பூரணப்படுத்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பிசாசு பாருங்க மரணத்துக்கு அதிபதி. அவன் மக்களை வாழ விடாம பாதியிலேயே மக்களை அழிக்கிற ஒரு வேலையில இருக்கிறான். சில ஆட்கள் பாருங்க, சில மனிதர்கள் பிறந்த உடனே மறிச்சு போயிடுறாங்க. கொஞ்ச நாட்களில், கொஞ்சம் வருஷங்களில் மறிச்சு போயிடுறாங்க. சிலர் 10 வருஷத்துக்குள்ளேயே மறிச்சிடுறாங்க, சிலர் 20 வருஷத்துக்குள்ளே மறிச்சிடுறாங்க, சிலர் 30 வருஷத்துக்குள்ளே மறிச்சிடுறாங்க, 40 வருஷத்துக்குள்ளே, 50 வருஷத்துக்குள்ளே மறிச்சிடுறாங்க. ஆயுசின் வருஷங்கள் பூர்த்தி ஆகிறதுக்கு முன்னாலேயே பிசாசு அருமையானவர்களை அவர்களை கொன்று போடுகிறான். திருடன் திருடவும் அழிக்கவும் கொல்லவும் வருகிறான் என்று வேற ஒன்றுக்கும் வரான். இந்த வேலையில் தான் அவன் இருக்கிறான் பாருங்க. ஆனால் கர்த்தரை ஆராதிக்கிற மக்கள் பாருங்க, கர்த்தரை சேவிக்கிற மக்கள், கர்த்தரை பாருங்க பின்பற்றுகிற மக்களை பார்த்து கர்த்தர் வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். உன் ஆயுசின் வருஷங்களை நான் பூரணப்படுத்துவேன். அதாவது நீ பாதியில் சாக மாட்டேன்றார். பாதியில் நம்மளை அழிக்கிறதுக்கு பிசாசு முயற்சி பண்ணுகிறான். ஆனால் கர்த்தர் சொல்றாரு, நீ பாதியில் சாக மாட்ட, நான் நீ பாதியில் சாக விட மாட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எவ்வளோ நல்ல தேவன் பாருங்க. ஆகவே ஆயுசு நாட்களை கர்த்தர் பாருங்க பூரணப்படுத்துகிறவராய் இருக்கிறார். சங்கீதம் 55:23 வாசிக்கிறேன். சங்கீதம் 55:23 பாருங்க. தேவனே, நீர் அவர்களை அழிவின் குழியில் இறங்க பண்ணுவீர். இரத்த பிரியரும் சூதுள்ள மனுஷரும் தங்கள் ஆயுசின் நாட்களில் பாதி வரையாயிலும் பிழைத்திருக்க மாட்டார்கள். நானோ உம்மை நம்பியிருக்கிறேன். இங்கே யார் பாதி வரையாகிலும் நிலைத்திருக்க மாட்டார்கள் என்று சொல்லும்போது சங்கீதக்காரன் சொல்லுகிறான், இரத்த பிரியரும் சூதுள்ள மனுஷரும். அதாவது பாவத்தில் வாழுகிறவர்கள், பாவத்தை பாருங்க தெரிந்து கொண்டவர்கள், தேவனை வேண்டாம் என்று நிராகரிக்கிறவர்கள், தேவனை விசுவாசிக்காதவர்கள்,
அவங்க பாருங்க, தங்களுடைய ஆயுசின் நாட்களில் பாதி வரையாகிலும் நிலைத்திருக்க மாட்டார்கள். பாதிக்கு முன்னாலேயே பிசாசு அவங்களை என்ன செஞ்சிடறான், அழிச்சிடுறான். ஆனால் நீதிமான்கள் வேற, கர்த்தரை விசுவாசிக்கிறவர்கள் வேற. அவர்களை பாருங்க கர்த்தர் பாதுகாக்கிறார். பாதுகாத்து கர்த்தருங்க சொல்லுகிறாரு, ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துவேன் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தர் நம்முடைய ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துகிற கர்த்தர். பாருங்க, இந்த உலகத்தில் இயேசு வந்தபோது அவர் 3 வாலிப பிள்ளைகளை உயிரோடு எழுப்பி விட்டார். ஏன்னா வாலிப மரணம் அருமையானவர்களே அவருக்கு பிடிக்காத ஒன்று. மனிதன் பாதியில செத்து போவது தேவனுக்கு பிடிக்காத ஒன்று. பாருங்க, அவர் ஜீவாதிபதி. அவருடைய சித்தம் என்னன்னா எல்லாரும் அருமையான நன்றாய் வாழ்ந்திருக்க வேண்டும், மக்களுடைய வாழ்வு பரிபூர்ணம் அடைய வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அவை 3 வாலிப பிள்ளைகளை பாருங்க இயேசு உயிரோட எழுப்பி விட்டார்னு வாசிக்கிறோம். 3 கிழடுகளை எழுப்பி விட்டார்னு பைபிளில் போடலை. வயசானவங்களை எழுப்பி விட்டார்னு பைபிளில் போடலை. ஏன்னா அவங்களாம் வாழ்ந்து முடிச்சிட்டாங்க. இப்போ அவங்க மறிக்கிறது ஓகே, ஆனால் வாலிபர்கள் மறிக்கக்கூடாது, அவர்கள் வாழ வேண்டும். ஆகவே தான் பாருங்க, லாசருடைய கல்லறையில் நின்றுக்கிட்டு லாசருவே வெளியே வா அப்படிங்கிறாரு. செத்து நீ கல்லறைக்குள்ள கிடக்கிறது தேவனுடைய சித்தம் கிடையாதுப்பா, நீ வாலிப பையன், நீ வாழ வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். உன்னை குறித்து ஒரு நோக்கம் தேவனுக்கு இருக்கிறது, உன்னை குறித்து ஒரு திட்டம் தேவனுக்கு இருக்கிறது. நீ பாதியில் சாகக்கூடாது, நீ வாழ்ந்து சுகித்திருக்க வேண்டும். இதுதான் தேவனுடைய மாறாத சித்தம். ஆகவே கல்லறைக்குள்ள கிடக்காத, வெளியே வா அப்படின்னு சொல்லி கர்த்தர் அவனை கூப்பிடுறாரு. செத்து 4 நாளாகி போனவன் பாருங்க வெளியே வந்தான் என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். நாயினூர் விதவையின் மகனிடத்தில் பாருங்க கர்த்தர் சொல்லும்போது அவர் சொல்லுகிறாரு, வாலிபனே எழுந்துரு அப்படிங்கிறாரு. அதாவது கண்ணை மூடிட்டு படுத்துறாத, நித்திய தூக்கத்துக்குள்ள போயிடாத, எழுந்துரு, நீ வாழ வேண்டும். வாலிபர்களை குறித்து வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, வாலிபனே உன் வாலிப பிராயத்திலே உன் சிருஷ்டிகரை நினை. ஏன் நினைக்கணும்? ஏன்னா உன்னை குறித்து தேவன் பெரிய திட்டங்களை வச்சிருக்கிறார், உன்னை குறித்து பெரிய நோக்கங்களை வச்சிருக்கிறாரு. நீ இந்த உலகத்தில் வாழ வேண்டும், தேவனுடைய நோக்கங்களையும் தேவனுடைய திட்டங்களையும் நிறைவேற்றி கர்த்தருக்காக சில காரியங்களை சாதிக்க வேண்டும். அப்படிப்பட்ட நோக்கத்துக்காக தான் நீ பிறந்திருக்கிறாய். ஆகவே நீ சாவது தேவனுடைய சித்தம் கிடையாது. வாலிபனே எழுந்துரு என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். மரித்த வாலிபன் பாருங்க எழுந்து உட்கார்ந்தான் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. யவீருடைய மகள்கிட்ட போய் கர்த்தர் சொல்றார், சிறு பெண்ணே எழுந்துரு அப்படிங்கிறாரு. கர்த்தர் அவளை பிடிச்சு தூக்கி விடுறாரு. சாவது தேவனுடைய சித்தமே கிடையாது, சின்ன வயசுல சாகக்கூடாது, எழுந்துருன்னு சொல்லி கர்த்தர் தூக்கி விடுகிறதை நாம் பார்க்கிறோம். அருமையானவர்களே, வாலிப மரணங்களை கர்த்தர் வெறுக்கிறார். காலத்துக்கு முன்னால சாகிற சாவை கர்த்தர் வெறுக்கிறார். அகால மரணங்களை கர்த்தர் வெறுக்கிறார். கர்த்தர் சொல்கிறாரு, உன் ஆயுசு நாட்களை நான் பூரணப்படுத்துவேன் என்று கர்த்தர் சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். இன்னொரு சத்தியத்தை கவனிங்க. மனுஷன் வாலிப பிராயத்தில் மறிக்கக்கூடாது என்பதற்காக இயேசு பாருங்க தன்னுடைய வாலிப பிராயத்திலே கல்வாரி சிலுவையில் மறிச்சாரு. அவருடைய மரணம் நம்முடைய வாழ்வு. ஏன் அவர் வாலிப பிராயத்தில் மறிச்சாரு? ஏனென்றால் பாருங்க நாம இந்த உலகத்தில் நீடித்து வாழும்படி, நமக்கு நீடிய ஆயுளை கொடுக்கும்படி இயேசு வாலிப பிராயத்தில் மறித்திருக்கிறார். ஆகவே அவருடைய ரட்சிப்புக்குள்ளே நீடிய ஆயுள் இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய சித்தத்தை அறிந்து கொண்டு பாருங்க கர்த்தரை துதிக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. சங்கீதம் 91:16 நம்ம வாசிக்கிறோம், நீடித்த நாட்களால் கர்த்தர் உன்னை திருப்தியாக்கி என்னுடைய ரட்சிப்பை உனக்கு காண்பிப்பேன் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். ஆகவே அவருடைய ரட்சிப்புக்குள்ள நீடிய ஆயுள் இருக்குது. அந்த நீடிய ஆயுள்னாலே கர்த்தர் நம்ம என்ன செய்கிறார்? திருப்தியாக்குகிறார். வியாதிகள் நம்மை கொள்ளை கொண்டு போகாதபடிக்கு, பாதியில் நாம மடிந்து போகாதபடிக்கு கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறார், வியாதிகளை நம்ம விட்டு விலக்குகிறார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். நாம் சுகத்தோடும் பலத்தோடும் நீடித்து வாழ்வது தேவனுடைய மாறாத சித்தமாக இருக்கிறது. பாருங்க, ஒரு பிரசங்கியாரை பற்றி நான் கேள்விப்பட்டேன்.
பெரிய பிரசங்கியார் அவர். ஆனால் அவர் தன்னுடைய வாலிப பிராயத்தில் அவருக்கு 19 வயசு இருக்கும். அந்த நேரத்தில் அவர் தன்னுடைய ரூமில் உட்காந்துக்கிட்டு வேதத்தை வாசித்து கொண்டிருந்தார். வேதத்தை வாசித்து கொண்டு ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும்போது காதில் ஒரு சத்தம் கேட்டுச்சான். காதில் சத்தம் கேட்கறத பற்றி ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். காதில் ஒரு சத்தம் கேட்டுச்சான். என்ன சத்தம்னா, உங்கள் ஜீவன் எப்படிப்பட்டது, அது கொஞ்ச காலம் தோன்றி பின்பு தோன்றாமல் போகிற புகையை போன்றது. உன் வீட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்து, நீ மரித்து போவாய் அப்படிங்கிற ஒரு சத்தம் கேட்டுச்சான். இந்த 2 வசனங்களுமே வேதத்தில் இருக்கிற வசனம். கவனிங்க, பிசாசு வேத வசனங்களையே எடுத்து விசுவாசிகளை கொல்றதுக்கு என்ன செய்யறான், பிரயாசப்படுகிறான். ஜாக்கிரதையா இருக்கணும் பாருங்க. ஆகவே இவருக்கு அந்த வசனத்தின் சத்தம் காதல கேட்ட மாத்திரத்தில் இவர் என்ன யோசித்தாராம், ஓஹோ நாம சாகணும்னு கடவுள் விரும்புகிறாரு போல, சாவு வரப்போகுது போல அப்படின்னு நினச்சிட்டு பாருங்க, காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் சாப்பிடாம பெட்லேயே உட்காந்துக்கிட்டு இருந்தாராம். சாவு வரும்னு சொல்லி நினச்சி உட்காந்துட்டு இருந்தாராம். ஏன்னா ஆண்டவர் மறித்து போயிடுவாருன்னு சொல்லிட்டாரு. உட்காந்துட்டே இருந்தாராம். மதியானம் 2 மணி ஆயிடுச்சு, 3 மணி ஆயிடுச்சு, 4 மணி ஆயிடுச்சு, சாவு வரல. நல்ல வேளை வரல. சாவு வராதனால இவர் ஆண்டவர்கிட்ட கேட்டார், ஆண்டவரே மறிச்சு போவாயின்னு சொன்னீரே, வீட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்து, நீ மறித்து போவாயின்னு சொன்னீரே, மரணத்துக்காக தானே உட்காந்துட்டு இருக்கிறேன், மரணம் வரலையே அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணாராம். உள்ளத்துக்குள்ள இருந்து ஒரு சத்தம் வந்துச்சான் பாருங்க. அது என்ன சத்தம்னா, நீடித்த நாட்களால் நான் உன்னை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை உனக்கு காண்பிப்பேன். அது ரொம்ப அதிகாரப்பூர்வமாக இருந்துச்சான். நீடித்த நாட்களால் நான் உன்னை திருப்தி ஆக்குவேன்னு சொல்லி உள்ளத்துக்குள்ள இருந்து பாருங்க கர்த்தர் பேசினாராம். இவர் கேட்டாரா, ஆண்டவரே அப்போ காதில் சத்தம் கேட்டுச்சே, அது என்ன விவரம் அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு கர்த்தர் சொன்னாராம், இல்லைப்பா அது வேத வசனங்களை எடுத்துக்கொண்டு பிசாசு சாவுக்கு எதுவான்னு செய்கிறான், பேசுகிறான். இயேசுவினிடத்திலே பேசினான். தாள குதியும், அப்பொழுது தேவதூதர்கள் உம்மை தங்கள் கரங்களில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்று எழுதியிருக்கிறதேன்னு சொன்னான். பிசாசு வேத வசனங்களை பயன்படுத்துறதுக்கும் தேவன் வேத வசனங்களை பயன்படுத்துறதுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. பிசாசு வேத வசனங்களை பயன்படுத்தினான்னா அழிவுக்கு ஏதுவா பயன்படுத்துவான். தேவன் வேத வசனங்களை பயன்படுத்தினார்னா வாழ்வுக்கு ஏதுவா பயன்படுத்துவார். ஆகவே தேவனுடைய மக்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கிறது. இவருக்கு அன்னைக்கு தான் வழங்கிச்சான் பாருங்க. ஓஹோ கர்த்தர் நம் வாழும்படி விரும்புகிறான்னு சொல்லி பாருங்க, அவருடைய சித்தத்தை அறிந்து கொண்ட மாத்திரத்தில் பாருங்க கட்டில இருந்து குதிச்சாராம். பைபிளை கையில் எடுத்தாராம், காலை ஓங்கி தரையில் அடிச்சாராம். அடிச்சுட்டு பிசாசை பார்த்து சொன்னார், பிசாசை ஓடிரு இயேசுவின் நாமத்தில். நான் இன்னைக்கு சாக மாட்டேன், நாளைக்கு சாக மாட்டேன், அடுத்த வாரம் சாக மாட்டேன், அடுத்த மாதம் சாக மாட்டேன், அடுத்த வருஷம் சாக மாட்டேன், இன்னும் 5 வருஷம் கழிச்சு சாக மாட்டேன், இன்னும் 10 வருஷம் கழிச்சு சாக மாட்டேன், இன்னும் 50 வருஷம் கழிச்சு நான் சாக மாட்டேன், 60 வருஷம் கழிச்சு நான் சாக மாட்டேன், கர்த்தருக்காக அந்த உலகத்தில் நான் வாழ போகிறேன்னு சொல்லி பாருங்க அவர் தீர்மானம் எடுத்து அன்னைக்கு ஜெபம் பண்ணி பிசாசை துரத்தி விட்டாராம். அதுக்கு பிறகு அருமையானவர்களே, அவர் 70 வருஷம் கிட்டத்தட்ட 70 வருஷம் உயிரோடு இருந்து பெரிய ஊழியத்தை செஞ்சுட்டு போயிருக்கிறாரு. அவர் மூலமாக தேவனுடைய வார்த்தைகளை கற்றுக்கொண்டவர்கள் இன்னைக்கு உலகமெங்கும் பெரிய பெரிய சபைகளை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். கவனிங்க, அவர் சொல்றாரு, அன்னைக்கு தேவ சித்தத்தை நான் புரிந்து கொண்டு நான் விசுவாசத்தில் தீர்மானம் எடுக்கலன்னா பிசாசு என்னை காலத்துக்கு முன்னாடி கொண்டு இருப்பான். பாருங்க, நம்முடைய ஒத்துழைப்பு ஆண்டவருக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். இந்த காலை வேளையிலே இதை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். எதுக்கு கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க? கேட்டுட்டு காத்துல பறக்க விடுறதுக்கா? இல்லை அருமையானவர்களே, புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் ஜீவாதிபதி, நான் வாழ வேண்டும் என்று விரும்புகிறார். எந்த மரண சக்தியும் என்னை மேற்கொள்ள முடியாது. நான் வாழ்ந்து சுகமாயிருப்பது என் தேவனுடைய சித்தமாயிருக்கிறது என்பதை பாருங்க நீங்க விசுவாசிக்க வேண்டும். அதற்கு ஏற்ற விதத்திலே ஜெபிக்க வேண்டும். வியாதிக்கு எதிர்த்து நிற்க வேண்டும்.
பயங்களுக்கு, அவிசுவாசங்களுக்கு, சந்தேகங்களுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. அவளுக்கு எதிர்த்து நிற்க வேண்டும். அருமையானவர்களே, ஜீவனை தெரிந்து கொள்ள வேண்டும். வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, மரணமும் ஜீவனும் உனக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிறது. நீயும் உன் பிள்ளைகளும் வாழ்ந்து பிழைத்திருக்கும்படி நீ ஜீவனை தெரிந்து கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் சொல்றாரு, ஆரோக்கியத்தை தெரிஞ்சுக்கோ, சுகத்தை தெரிஞ்சுக்கோ. காலையில் எந்திரிச்ச உடனே, ஆண்டவரே சுகத்துக்காய் நன்றி, ஆரோக்கியத்துக்காய் நன்றி, இன்றைய நாளிலே என்னை நீர் ஆரோக்கியத்தினால் நிரப்புகிறபடியால் உமக்கு நன்றி, நான் வியாதியா இருக்க மறுக்கிறேன் என்று பாருங்க. ஆரோக்கியத்தை தெரிந்து கொள்ளும் போது, நீங்க ஆரோக்கியத்தை தெரிந்து கொள்ளும் போது, அருமையானவர்களே, யாரும் அதை தடுத்து நிறுத்த முடியாது. எந்த பிசாசும் தடுத்து நிறுத்த முடியாது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். கடைசியாக உபாகமத்தின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம், உபாகமத்தின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 14-15 ஆகிய வசனங்களை வாசிக்கிறேன். சகல ஜனங்களை பார்க்கிலும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், உங்களுக்குள்ளும் உங்கள் மிருக ஜீவன்களுக்குள்ளும் ஆணிலாகிலும் பெண்ணிலாகிலும் மலர் இருப்பதில்லை. கர்த்தர் சகல நோய்களையும் உன்னை விட்டு விலக்குவார். உனக்கு தெரிந்திருக்கிற எகிப்தியரின் கொடிய ரோகங்களில் ஒன்றும் உன்மேல் வரப்பண்ணாமல் உன்னை பாய்க்கிற யாவர் மேலும் அவைகளை வரப்பண்ணுவார். பாருங்க, இங்கே ஆசீர்வாதத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன ஆசீர்வாதம்? ஆரோக்கியங்கிற ஆசீர்வாதம். சகல ஜனங்களை பார்க்கிலும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், கர்த்தர் சகல நோய்களையும் உன்னை விட்டு விலக்குவார். கவனிங்க, ஆசீர்வாதத்தில் நிறைய காரியங்கள் இருக்கிறது. ஆனால் இன்னைக்கு நாம பார்க்கறது சுகம் என்கிற ஆசீர்வாதம். சுகத்தை ஒரு ஆசீர்வாதமாக கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறாரு. கர்த்தர் கேட்குறாரு, வேணுமா வேண்டாமா? வேணும்னு சொல்றவங்கள ஒரு ஆமென் சொல்லுங்க. சுகம் ஒரு ஆசீர்வாதம். அருமையானவர்களே, கர்த்தர் சொல்றார், சகல ஜனங்களை பார்க்கலாம் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். உலகத்தில் மக்கள் எப்படி இருக்கிறாங்கன்றது கேள்வி கிடையாது. கர்த்தர் சொல்றாரு, நீ ஆரோக்கியம் என்கிற ஆசீர்வாதத்தினாலே நிரம்பி இருப்பது என்னுடைய சித்தம். வியாதிகள் எல்லாவற்றையும், சகல வியாதிகளையும் உன்னை விட்டு விலக்கி ஆரோக்கியம் என்கிற ஆசீர்வாதத்தை நான் உனக்கு தருகிறேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணும்போது, கொடுங்க ஆண்டவரே, நன்றி ஆண்டவரேன்னு சொல்லி ஏற்றுக்கொள்ள வேண்டியது நம்முடைய பொறுப்பு. விசுவாசிக்க வேண்டியது நம்முடைய பொறுப்பு. பாருங்க, விசுவாசிக்கும் போது பலவீனங்கள் மறைகிறது, வியாதிகள் மறைகிறது, ஆரோக்கியம் நம்முடைய பங்காக மாறிவிடுகிறது. நாம் பாருங்க, கர்த்தருடைய நாம மகிமைக்காக ஆரோக்கியமாய் வாழும்படி கர்த்தர் சித்தமாயிருக்கிறார். நாம் யாவரும் கண்களை மூடி ஜெபிப்போம். பரலோகத்தின் தகப்பனே, நாங்கள் துதிக்கிறோம். நீர் நல்ல தேவன், நீர் ஜீவாதிபதி, நீர் ஆரோக்கியத்தை அருளுகிறவர், ஆரோக்கியம் என்கிற ஆசீர்வாதத்தை எங்களுக்கு அருளுகிறவர். நன்றி செலுத்துகிறோங்க தாவே. உம்முடைய ஆரோக்கியத்தை நாங்கள் விசுவாசிக்கிறோம், உம்முடைய ஆரோக்கியத்தை நாங்கள் தெரிந்து கொள்ளுகிறோம், உம்முடைய ஆரோக்கியத்தை நாங்கள் எடுத்துக்கொள்ளுகிறோம். தேவனுடைய ஆரோக்கியம் எங்களுடையது நாங்கள் சொல்லுகிறோம். வியாதி பலவீனங்களை இயேசுவின் நாமத்திலே நிராகரிக்கிறோம். அவைகள் சரீரங்களை விட்டு விலகி போவதாக. இயேசுவின் நாமத்தினாலே வியாதிகள் குடும்பங்களை விட்டு விலகி போவதாக. குடும்பங்களை சுற்றில இயேசுவின் ரத்தத்தை நாங்கள் தெளிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். சுகமும் பலனும் ஆரோக்கியமும் உம்முடைய மக்களை நிரந்தரமாய் ஆண்டு கொள்வதாக இது மன்னிர் செய்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எங்களது முகவரி ஜீவ வார்த்தை ஆலயம், மாடக்குளம் ரோடு, மதுரை 625003. தொலைபேசி எண் 0452238030. எங்களது இணையதள முகவரி www.livingwordmadurai.org.